35வது சங்கீதம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 35வது சங்கீதம் 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளை இடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளை இடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். 142வது சங்கீதத்தினுடைய 6வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 142ஆம் சங்கீதம் 6வது வசனம். என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின் தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். இன்னொரு விசை கூட, என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின் தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவருடைய வசனத்திற்காக எதிர்பார்த்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நம்முடைய ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவர். நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவர். சிக்க வைக்கிற மனிதர்கள் மத்தியிலே, நம்மை மாட்டி விட வேண்டும் என்று நினைக்கிற இந்த மனிதர்கள் மத்தியிலே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவர். இன்றைக்கு நாம் நிறைய பேர் இந்த இடத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு காரணம், இந்த சத்தத்தை ஒரு விடுதலையோடு கேட்கிறதற்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஆபத்து நமக்கு வந்தது, தீமைகள் நமக்கு வந்தது, ஆனால் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஜெயிலில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஜெயிலில் இருக்கிற நிறைய பேரை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கண்டிப்பாக இவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, தப்பு பண்ணாமலா அரெஸ்ட் பண்ணுறாங்க, தப்பு பண்ணாமலா இவங்களை ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஜெயிலில் இருக்கிற எல்லாரையும் தவறானவர்களாய் நினைப்போம். அவர்கள் தவறு செய்யலைன்னா எப்படி இந்த இடத்துல வந்திருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒன்று, ஜெயிலில் இருக்கிற எல்லாரும் தவறு செய்தவர்கள் அல்ல, தவறு செய்யாதவர்கள். அந்த பிரச்சனை நடக்கும்போது எதேர்ச்சியாக அந்த இடத்துல வந்திருப்பாங்க. எதேர்ச்சியாக அந்த இடத்துல இருக்கிற அவர்களை சந்தேகத்தின் பேரிலே கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவர்களை ஜாமீனில் கூட எடுக்க முடியாமல், அவர்கள் குற்றம் செய்யலைன்னு சொல்றதற்கு யாரும் இல்லாமல் நிறைய பேர் அந்த சிறைச்சாலையிலிருந்து காப்பாற்றப்படாமல் இன்றும் நூற்றுக்கணக்கான பேர் அங்கு இருக்கிறார்கள். ஆனால் நான் நம்புகிறேன், அப்படிப்பட்ட பிரச்சனையிலே, அப்படிப்பட்ட சிக்கலிலே நிறைய இடத்திலே நாம் இருக்க வேண்டியது. ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலிருந்து நம்மை கிருபையாய் காப்பாற்றி இருக்கிறார். கிருபையாய் காப்பாற்றி இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காப்பாற்றுகிற தேவன். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினது போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். உங்க பிள்ளை போகிற அந்த இடத்திலே பெரிய ஆபத்து அவனுக்கு விரோதமாய் வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவனை காப்பாற்றவும், அவனை விடுதலையாக்கவும், அந்த மகளை காப்பாற்றவும், விடுதலை ஆக்கவும் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த செய்தியை வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசி நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்து அனுப்ப வேண்டியது என்னன்னா, போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். நம்முடைய பிள்ளைகள் சந்திக்கிற சில மனிதர்கள், சில பிள்ளைகள் கொடுமையானவர்கள். அவர்களை அவர்களாலே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. கண்ணி, அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற கண்ணிகள் தெரியாமல் வைக்கப்பட்ட கண்ணிகள். அதனால ஒவ்வொரு தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளையை
அனுப்பிவிடும்போது, தன்னுடைய கணவனாரை அனுப்பிவிடும்போது, தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எத்தனை ஆபத்துக்கள் விரோதமாய் வந்தாலும் கர்த்தர் என் பிள்ளையை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை ஆண்டவர் பல இடங்களிலே கர்த்தர் காப்பாற்றினார். சிங்கத்தினுடைய கெபியிலிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தெரியாத ஆபத்திலிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தெரிந்த ஆபத்திலிருந்து ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். வனாந்தரமான இடத்திலிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எதிரியினுடைய கையிலிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அந்நிய நாட்டு ராஜாவினுடைய கையிலிருந்து அவனை காப்பாற்றினார். இப்படி இந்த தாவீதை ஆண்டவர் காப்பாற்றினார் அப்படின்ற அந்த இடத்துல கர்த்தர் நிறைய இடங்களிலே அவனை காப்பாற்றினார். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னா, தாவீதை கர்த்தர் ஒரு இடத்திலிருந்து அவனை காப்பாற்றினார். தாவீதை பார்க்கிலும் பலவானுடைய கையில் இருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத ஆபத்திலிருந்து மட்டும் நம்மை காப்பாற்றுகிறவர் அல்ல. சிங்க கெபிக்கு மட்டும் நம்மை காப்பாற்றுகிறவர் அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை பெரிதா இருந்தாலும் பலவானா இருந்தாலும் அந்த பலவானுடைய கையில் இருந்து என்னை காப்பாற்றுவதற்கு, என்னிலும் பலவானுடைய கையில் இருந்து என்னை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு என்னிலும் பலவானுடைய கையிலிருந்து, என்னிலும் பலவானுடைய கையிலிருந்து என்னை தப்புவிக்கிறதற்கு ஒரு நல்ல ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னிலும் பலவானுடைய கையிலிருந்து என்னை தப்புவிக்கிறவர், என்னிலும் பலவானுடைய கையிலிருந்து என்னை தப்புவிக்கிறதற்கு ஒரு நல்ல தேவன். அதுக்கு ஒரு 3 காரியம். இந்த தாவீதை எப்படிப்பட்ட பலவானுடைய கையிலிருந்து கர்த்தர் அவனை தப்புவித்தார். வாசிக்கலாமே, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்தின் ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்து கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவனை போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறிக்கொண்டு இருந்து தன் வாயினால் நுரையை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டு இருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரனை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர்கள் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். நல்லா கவனிங்க, எல்லாருமே இந்த வார்த்தையை ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிக்கணும். என்ன வார்த்தை அப்படின்னா, இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது எந்த இடத்திலையும் பயந்ததாக வேதம் நமக்கு சொல்லவே இல்லை. அவ்வளோ பெரிய கோலியாத், அவ்வளோ உயரமாய் நிற்கிறான். அந்த கோலியாத்தை பார்த்து நாடே நடுங்கி நிற்கிறது, ராஜா நடுங்கி நிற்கிறான். ஆனா யார் பயப்படல? தாவீது பயப்படல. தாவீதை பார்த்து அந்த ராஜா கேட்டதுக்கு அப்புறம் கூட ஒன்றும் இல்லை, நான் அவனை ஜெயிச்சிடுறேன். அவ்வளோ பெரிய கோலியாத்தை போய் ஒரு சின்ன கூழாம் கற்களினாலே ஜெயித்து தைரியமாய் வந்தவர் தான் யார் அப்படின்னா இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது. ஆனால் நம்ம தாவீது அப்படின்ற ஒரு மனுஷனை நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னா, அவனை கோழையாக கொண்டு வர மாட்டோம், அவனை பைத்தியக்காரன மாதிரி கொண்டு வர மாட்டோம். அவனை எப்படி கொண்டு வருவோம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியசாலியாய், சின்ன பையனாய் இருந்தாலும் ஒரு பெரிய விஷன் உள்ள மனுஷனாய், அப்படிதான் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவோம். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா,
என்கிற ஒரு ஊர்ல வந்து இவன் வந்து தன்னுடைய சொந்த நாட்டில் இருக்கிற ராஜாவினால் துரத்தப்பட்டு இப்பொழுது காத் ஊருக்கு கடந்து போகிறார். அப்போ இந்த காத் ஊர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, இந்த கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சதன் எந்த ஊருக்காரர்? எந்த ஊருக்காரரு? காத் ஊரானாகிய கோலியாத். காத் அப்படின்னா அந்த காத் என்கிற அந்த ஊருக்கு இருந்த ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு பர்சன் யார் அப்படின்னா இந்த கோலியாத். இந்த கோலியாத்தை வச்சு தான் அவங்களுடைய பேர் பிரபலமானது. இந்த கோலியாத்தை வைத்து தான் அந்த ஊரை பார்த்து எல்லாருமே நடுங்கினார்கள். அப்போ அந்த ஊர்ல டாப் மோஸ்ட் யார் இருந்தா அப்படின்னு சொன்னா இந்த கோலியாத் என்கிற இந்த மனுஷன் இருந்தார். பாருங்களேன், இன்றைக்கு நமக்கு சில பட்டணங்களிலே சில இடங்களில் போய் பார்த்தா அங்க யார் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாங்களோ அவர்களை பார்க்க அவர்களை தேடி வர நிறைய பேர் இருப்பார்கள். நீங்கள் வந்து தென் கொரியாவில் பார்த்தீங்கன்னா அங்க வந்து பாஸ்டர் பாலியாங்கிச்சோ அவருடைய திருச்சபை இருக்கிறது. அந்த திருச்சபையில் எத்தனை பேர் வர்றாங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் பக்கத்தில் அந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த கவர்மெண்ட், அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட் அந்த திருச்சபைக்கு என்ன தேவையோ, அந்த திருச்சபைக்கு என்ன பாதை போடணுமோ எல்லாத்தையுமே அந்த திருச்சபைக்கு அவர்கள் செய்து விடுவார்கள், என்ன கேட்டாலுமே. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவங்களுடைய போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் போய் நின்று ஜனங்களை எல்லாம் ரொம்ப அழகாக கிளியர் பண்ணி அவ்வளவு மதிப்பும் அவ்வளவு மரியாதை அந்த சர்ச்சுக்கு. அந்த திருச்சபையில் இந்த ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது பாருங்களேன். இன்னைக்கு ஒரு 7 நாள் ஜபம், ஒரு 6 நாள் ஜபம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீக் இல்லைன்னா அந்த மந்த் அந்த அரசாங்கத்திற்கு வருகிற இன்கம் வந்து பல மடங்கு அதிகமாகுமாம். அங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய வியாபாரமாகுமாம். 8 லட்சம் பேர் ஒரு தெருவில் வரும்போது அவங்களுக்கு குடிக்கிற தண்ணீர், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, அவங்க வந்து ட்ரெஸ் எடுப்பாங்க, பொருட்களை வாங்குவாங்க. அந்த திருச்சபையின் மூலமாய் அந்த பட்டணத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அங்கே இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால அந்த கவர்மெண்ட் வந்து அந்த சர்ச்சை வந்து ரொம்ப கவனமாய் அவர்கள் எதை கேட்டாலும் செய்து கொடுத்தார்கள். அதே போல இங்கே வந்து காத் அப்படின்ற ஊர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டா இந்த காத் ஊரானாகிய கோலியாத். இந்த கோலியாத் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். ஆனா ஒரு சின்ன பையன், குட்டி தாவீது, இவங்க அந்த கோலியாத்தை முன்பாக நிறுத்தி அவன் நிற்கிறதுனால அவங்க பயமே படலை. ஆனா தாவீது என்கிற ஒரு சின்ன பையன் அந்த கோலியாத்தை கொன்னதுனால இப்போ ஊரெல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, தாவீது என்கிற ஒருவன் கோலியாத் என்கிற ஒருவனை கொன்று விட்டான். இப்போ தன் கொன்ற அந்த ஊருக்கு தன்னுடைய உயிரை தப்பித்து கொள்றதற்காக தாவீது அங்க போறாரு. போன உடனே அந்த டிஸ்ட்ரிக்ட், அந்த நாட்டில் இருக்கிற ஒரு சிலர் சேர்ந்து அவனை தாவீதுன்னு கண்டுபிடிச்சு ஸ்ட்ரைட்டா எங்க கொண்டு போறாங்கன்னா ஆகீஸ், அந்த நாட்டினுடைய ராஜாவினிடத்துல கொண்டு போறாங்க. அப்போ அந்த நாட்டினுடைய ராஜா அவனை பார்த்த உடனே இவங்க ஒன்னொன்னா சொல்றாங்க, இந்த மாதிரி வந்திருக்கிறது யார் தெரியுமா? நீங்க ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க ரொம்ப நாள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அந்த ஒரு நாளிலே இவனை குறித்தல்லவா பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாய் இவனை குறித்தல்லவா பாடினார்கள். அந்த பர்சன் வந்திருக்கிறாரு, அந்த நபர் வந்திருக்கிறாரு. உடனே எல்லாருக்குமே ஒரு பெரிய கியூரியாசிட்டி, தண்ணியா மாட்டிக்கிச்சுப்பா, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இப்போ இதுவரையிலையும் பயப்படாத தாவீது, அவ்வளோ பெரிய கோலியாத்தை கொன்ற தாவீது இந்த வார்த்தைகளை தன் மனதில் கேட்ட உடனே காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவனை போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டு இருந்து தன் வாயிலே நுரை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டிருந்தான். கவனிங்க, எல்லாருமே கவனிங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தாவீது போவான் என்று நினைக்கவே இல்லை. ஒன்று நீங்கள் நினைக்கணும், என்னைக்குமே எதிரிக்கு முன்னாடி கர்த்தர் என்னை ஜெயிக்க வச்சுட்டே இருப்பாருன்னு நினைக்க முடியாது. கோலியாத்துக்கு முன்பாக சின்ன பையனாக இருக்கும்போது எவ்வளோ பெரிய வெற்றி அடைந்தார். ஆனால் இந்த ஆகீஸுக்கு முன்னாடி என்ன பண்ணுறானம்மா, இவங்க எல்லாம் பேசி கொண்டிருக்கிறத கேட்ட உடனே
பைத்தியக்காரனை போல தன்னுடைய முகநாடியை வேறுபடுத்தி தன்னுடைய முகத்தை பயந்தது மாதிரி வச்சு பக்கத்தில் இருக்கிற சவத்தில் தன்னுடைய கையினால சூழ்நிலை யாரு யாரு சத்தமா இந்த வேர்ஷன்ல நம்ம தாவீதை பார்ப்போமா? ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன், எதுக்குமே பயப்படாதவன், சிங்கத்தை கொன்றவன், கரடியை கொன்றவன். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, என் கர்த்தர் அவனோட இல்லையா? ஆண்டவர் அவனுடைய வார்த்தையை கேட்கலையா? ஆண்டவர் அவனுக்கு பிரியமா இல்லையா? ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? அந்த இடத்துல இருந்து தப்பு வைத்த ஆண்டவர் இந்த இடத்துல அவனை தப்பு வைக்க மாட்டாரா? இந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் தன்னை எந்த சூழ்நிலையில நடத்துறார் என்கிறதுல நீங்க கவனமா இல்லை அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க நிக்க முடியாது. அதான் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமா இருக்க ஒரு நாள் ஒருத்தர் உங்களை பார்த்து சல்யூட் பண்றதுக்கு வைப்பார் கர்த்தர். இன்னொரு நாள் நீங்க அவங்கள பார்த்து சல்யூட் பண்ணா கூட பண்ணாதது மாதிரி ஒரு சூழ்நிலைய கேட்கல. அந்த நிலைமையிலையும் ஞானமா நடந்துக்கணும், இந்த நிலைமையிலையும் ஞானமா நடந்துக்கணும். அதை அனுமதிப்பதும் கர்த்தர், இதை அனுமதிப்பதும் கர்த்தர். அதை அனுபவிப்பது எவ்வளவு நல்லதோ அதே போல இதையும் அனுபவிப்பது கர்த்தர். கெட்டதுக்கு இல்ல, நல்லதற்காகவே கர்த்தர் அனுமதிக்கிறவர். ஒரு நாள் தாவீதை போல நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் கர்ச்சித்து கொண்டிருக்கலாம். ஒரு நாள் தாவீதை மாதிரி தான் நான் இருந்தேன். என்னை பார்த்தாலே பயப்படுவாங்க, என்னை பார்த்தாலே கை கட்டுவாங்க, என்னை பார்த்தாலே ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதே தாவீது பித்தம் கொண்டவனை போல வாயில நுர தள்ளி எங்க வழிய விட்டானமோ. சொல்லுங்க, நீங்க இந்த சிச்சுவேஷனை நினைச்சு பாருங்க. நம்ம இந்த நுர வர்றது எப்போ வரும்? வாயில ஃபிக்ஸ் வரும்போது, இந்த ஃபிக்ஸ் வியாதி வரும்போது மரண தருவாயில இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் வாயில என்ன வரும்? இந்த நுர வர்றதை பார்த்தா நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அவங்க அப்போ இந்த தாவீது அந்த ராஜாவுக்கு முன்னாடி எப்படி நடிக்கிறாரு? ஃபிக்ஸ் அந்த மாதிரி நடிக்கிறாரு. கை கால் இழுக்குது, அப்படியே பரண்டுறாரு, முகத்தை விகாரமாக்கிட்டாரு. இப்போ ஃபிக்ஸ் வந்தது மாதிரி வர்றவங்களுக்கு அது வர்றவங்களுக்கு அப்படி இருப்பாங்க. ஆனா அதை நடிக்கணும்ன்றது இப்போ வாயில நுர மட்டும் தள்ளாம என்ன பண்ணாராமா? வடிய விட்டாராமா தாடியில. ஏன்னா எப்படியாவது இவனுடைய நான் என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க, தப்பு வைக்கணும். இல்லை அப்படின்னா இங்க கொல்லலாம் மாட்டாங்க, வெட்டி கரை துண்டு போட்டுருவாங்க. அவனை சின்ன சின்ன பீஸா வெட்டுவாங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு காத்து ஊர்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தவர் யாரு? கோலியாத். அந்த கோலியாத்தை வென்றவர் யாரு? தாவீது. வாடா நீ. இப்போ இந்த ஆடு யார்கிட்ட மாட்டி இருக்குது? யார்கிட்ட? காத்து ஊர்ல ஆகீஸ் என்கிற ஒரு ராஜாட்ட மாட்டி இருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த பொறிக்குள்ள போனாலும் அந்த இடத்துல தாவீதிற்கு ஒரு ஞானத்தை கொடுத்து, ஒரு நடிப்பை கொடுத்து அவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருந்தார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. முதலாவதாக நம்பர் 1, கர்த்தர் தாவீதை நிறைய இடத்திலிருந்து காப்பாற்றினார். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சு கர்த்தர் காப்பாற்றினது எந்த இடத்துல கர்த்தர் அவனை காப்பாற்றினார் அப்படின்னா, நீங்காத கசப்புள்ள காழ்ப்புணர்ச்சியை தன்னுடைய மனதிலேயே வைத்திருக்கிற, பழி வாங்குவேன், பழி வாங்காமல் நான் விலக மாட்டேன் என்று துடித்து கொண்டிருக்கிற ஒருத்தருடைய கையிலிருந்து கர்த்தர் தாவீதை கிருபையாய் காப்பாற்றுகிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பாற்றுவேன், உன்னிலும் பலவானுடைய கையிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன், உனக்கு மிஞ்சி இருக்கிற பலத்திலிருந்து நான் உன்னை தூக்கி எடுப்பேன். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த தாவீதனுடைய பலத்திற்கு மிஞ்சின பலன் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கர்த்தர் காப்பாற்றுகிறார்.
இவன் மேலே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு நீங்காத ஒரு கசப்பு, வருஷமாக ஒரு கசப்பு. அந்த மாதிரி ஒரு நபரை மட்டும் என் கையில் கிடச்சிருச்சு, நான் கண்ணில் பார்த்தேன், நான் விட மாட்டேன். ஆனால் தாவீது ஒரு 100 பேரோட பார்த்துருந்தா கூட பிரச்சனை இல்லை, 400 பேரோட பார்த்துருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த காத்து ஊரில் இருக்கிற அந்த மனுஷங்களை எப்படி சந்திக்கிறாரு தெரியுமா? சொல்லுங்களேன், தனி ஒரு ஆளா. ஆனால் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் யாரு? இவன் தாவீது. ஆனால் ராஜாவுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய சந்தேகம், இவனா தாவீது அப்படின்னு மனசில் நினைக்கிறதுக்கு முன்னாடி இவன் உடனே கத்தியை தூக்கலை. எல்லா இடங்கள்லையும் ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மை சத்தம் போட்டு ஜெயிக்க பண்ணியிருப்பார். ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தி நீங்கள் தைரியமாக நின்று அந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஆனால் சில இடங்களிலே கர்த்தர் உங்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு கர்த்தர் எடுக்கிற முயற்சி என்ன அப்படின்னா, தாழ்ந்து போ மகளே, இந்த இடத்துல உன் கத்தியை தூக்காத, இந்த இடத்துல உன் பலனை காமிக்காத, இந்த இடத்துல நான் யார் தெரியுமா, நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? உங்க அப்பாவே போட்ட ஆளியா நான், நீங்க பெரிய தாதான்னு சொல்லி போஸ்டர்லாம் அடிச்சு விட்டுருந்தீங்களே, கோலியாத்துன்னு, அவரையே போட்டவன் நான். அந்த இடத்துல போய் நம்முடைய வீர வசனத்தை பேசிட்டு இருப்போம், அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி இந்த இடத்துல தாவீது பேசி இருந்தா உயிரோட விட்டுருப்பாங்களா? சொல்லுங்க, கேட்கல. உயிரோட விட்டுருப்பாங்களா? சில கோலியாத்தை கொல்ல போகிறதுக்கு முன்பாக சவுலை பார்த்து என்ன சொன்னார்னா, ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி. யார் கொன்னா? சொல்லுங்க, நானே கொன்றேன். ஆனா ஆகீஸ் ராஜாவுக்கு முன்னாடி நீதான் தாவீதாப்பா. உடனே தாவீது, என்னை பார்த்தா அப்படியே தெரியுது, தாவீது மாதிரியா தெரியுது. தாவீது எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய விஷயம். நான்லாம் கேட்கல, நான்லாம் யார் இல்லை, ஐயோ நான்லாம் தாவீது இல்லைன்னு சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி நான் என்ன பண்றேன் அப்படின்னு நான் நடிச்சே காமிக்கிறேன். இவன் நடிக்கிற நடிப்பை பார்த்து அந்த ராஜாவுக்கு டென்ஷன் ஆகி, போப்பா நீ வேற தாவீதுன்னு சொல்லிட்டு யாரை கொண்டு வந்திருக்கிற, நீ எங்கிட்ட வரும்போது அவன் பேருக்கே ஒரு மதிப்பு இருக்குடா, தாவீதுன்னு கொண்டு வந்துட்டு இந்த பைத்தியக்காரனை எனக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கீங்களே, இங்க பைத்தியக்காரன் யாருமே எங்கிட்ட பைத்தியக்காரன் யாருமே இல்லைன்னு நினைச்சா இந்த பைத்தியக்காரனை கொண்டு வந்து தூக்கி போங்கடா எடுத்துட்டு போங்கடா இந்த பைத்தியக்காரனை. அப்படியே குண்டு கட்டா தூக்கி போப்பா, அப்படி என்ன நடந்திருக்கும் பாருங்க. அப்படி அப்பாடா தப்பிச்சிட்டோண்டா, இந்த இடத்துல இந்த ட்ரிக்கை கொடுத்து இந்த இடத்துல இந்த காரியத்தை பேச வச்சு கர்த்தர் என்னை பலவானுடைய கைக்கு, நான் நம்புறேன் உங்களுக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் தருவார், உங்களுக்கு அந்த சமயோதிய புத்தியை கர்த்தர் தருவார். அந்த இடத்துல எப்படி எஸ்கேப் ஆகணும், அந்த இடத்துல எப்படி எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் காண்பிப்பார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏதோ 4 பக்கமும் அடைக்கப்பட்ட ஒரு பெரிய கட்டுக்குள்ள நீங்க சிக்கி இருக்கலாம், ஒரு சின்ன பின்னலான இடத்துல சிக்கி இருக்கலாம், வெளியே வருவதற்கு வழியே தெரியாமல் இருக்கலாம். ஐயோ நான் மாட்டி இருக்கிற காரியம் 4 பக்கமும் பின்னலா இருக்குது, எந்த வழியில என்னால டிராவல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த இடத்திலே சமயோஜித புத்தியை கர்த்தர் தந்து, அந்த இடத்துல ஒரு ஞானத்தை கொடுத்து, அந்த வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து, அதுல ஒரு எக்ஸிட் இப்படிதான் போகணும்னு உங்க கரத்தை பிடித்து தாவீதை நடத்தின தேவன் நிச்சயமாய் இதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஞானத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோட எஸ் எஸ் ஆமென் சொல்லுங்க. முழு பலத்தோட இது நடக்கும். உங்க பிள்ளைய அந்த இடத்துல இருந்து கர்த்தர் தப்புவிப்பார், அந்த மகளை அந்த இடத்துல இருந்து கர்த்தர் தப்புவிப்பார். அந்த இடத்திலிருந்து தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்மை யாருடைய கையிலிருந்து இந்த தாவீதை தப்பிப்பார் அப்படின்னா, கசப்பு, நீங்காத கசப்பு.
பாருங்க, வேலை ஸ்தலத்தில் சில இடங்களில் வந்து காரணமே இல்லாமல் நம்ம மேலே அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு நீங்காத கசப்பு, நீங்காத கசப்பு. என்ன வேணும்னாலும் செய்ய துணிவாங்க. ஏன் அப்படின்னு தெரியாது, நீங்கள் என்ன துரோகம் பண்ணீங்கன்னு தெரியாது, உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ள ஆணித்தரமாக ஒரு கசப்பு. யாருமே கூட பிறந்த சகோதரர்கள், இந்த சத்தம் யாரோ ஒருத்தருக்கு தெளிவாய் தொனிக்கப்படலாம், என் மேலே ரொம்ப கசப்பாக இருக்காங்க பாஸ்டர், விட்டா என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா, ஆமென். 2007 2007 வருஷம், 2007 வருஷத்தில் வந்து 2வது திருச்சபைக்கு வந்துட்டோம். 2வது செகண்ட் திருச்சபைக்கு வந்துட்டோம். 2007 2008 2009 ஆரம்பம் வரைக்கும் அந்த இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அந்த இடத்துல வந்து ஆப்போசிட்டில் இருந்த அந்த வீட்டில் இருந்த ஒரு மனுஷன் வந்து ரொம்ப கொடுமையான மனிதனாய் அவன் இருந்தான், ரொம்ப மோசமான ஒரு ஆள். அப்போ வந்து கடைசியில் சர்ச்சில் வந்து ஒரு சின்ன சூழ்நிலை, சவுண்டு அதிகமாக வருதுன்னு பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வர சொல்லி வாரம் சர்ச்சு நடந்துட்டு இருக்கும்போது போலீஸ் வாசலில் வந்து நிற்பாங்க. கடைசியில் ஒரு வாரம் அந்த மனுஷன் வந்து அதுக்கு முன்னாடி வாலிப தம்பிகளை பேச வச்சு கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும் போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்துடுவாங்க. சவுண்டை கம்மி பண்ணு, நீ குறைச்சிக்கோ, மைக்கை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாரையும் ஒன்று திரட்டி ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்க. ஸ்டாப் பண்ணுங்க ஆராதனையை, நிறுத்துங்க ஆராதனையை. ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை. அந்த வீட்டு ஓனரை போய் மிரட்டி, நீ இவங்களை காலி பண்ண வைக்கல அப்படின்னா உன்னை வீடை ஏறி அடிச்சிருவோம் அப்படின்னு மிரட்டி, அவங்க எங்கிட்ட வந்து, சாரி பாஸ்டர், நீங்கள் வந்து காலி பண்ணிடுங்க, வேற வழியே இல்லை. ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை. அந்த மனிதன் அவங்க எல்லாரிடத்துலையும் பேசி யார் சொன்னாலும் கேட்காம காலி பண்ண வச்சுட்டாங்க. அப்போ அது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி, அதுக்கு இடம் கிடைச்சதெல்லாம் பெரிய ஒரு ஸ்டோரி. அப்படிதான் இந்த இடத்திற்கு வந்தோம். ஸோ இந்த இடத்திற்கு வந்து சர்ச்சை ஆரம்பித்து ஒரு 6-7 மாதங்கள் வந்து தாண்டிடுச்சு. அப்போ ஒரு நாள் வந்து அந்த மனுஷனை, அப்போ ரயில்வே கேட் இருந்துச்சு, அந்த ரயில்வே கேட்டில் ரயில் போகிறதுக்காக அந்த 2 பக்கமும் ஆட்கள் பைக்கில் நின்னாங்க. அப்போ ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த மனுஷன் நின்னாங்க. அந்த மனுஷன் அந்த சர்ச்சை விட்டு காலி பண்ணதுக்கு அப்புறமும் என் மேலே இருக்கிற கோபம் அவனுக்கு மாறவே இல்லை. எப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது என்னை ரோட்டில் பார்த்துட்டார் அப்படின்னா அவருடைய பைக்கை வேகமாக முறுக்கி என் மேலே ஒன்று வந்து தட்டாமல் போகவே மாட்டார். அப்படி ஒரு வெறி, என்னை பார்த்தாலே அப்படியே கோபம் வரும் அவருக்கு. நான் அவர் வர்றாருன்னு தெரிஞ்சாலே ஒதுங்கிடுவேன், ஓரமாக போயிடுவேன், சைடில் போய் நிற்பேன். ஏன்னா அவ்வளவு கோபமான மனுஷன். ஆனால் ஒரு நாள் வந்து இந்த ரயில் ரோட்டில் பைக்கில் நின்று இருக்கும்போது காலையில் ப்ரேயர் முடிச்சு நடந்து போகிறேன் நான். அப்போ ஆண்டவர் என் மனசில் பேசுகிறாரு, நீ போய் அந்த மனுஷனிடத்தில் பேசு அப்படின்னு மனசில் தோணுது. ஆண்டவரே, இவ்வளவு பொல்லாத மனுஷனிடத்தில் நான் என்ன போய் பேசுறதுக்கு? நல்லா இருக்கிறீங்களா நான் கேட்க முடியும்? எதுவுமே எப்படி இருக்கு அந்த கான்வர்சேஷனை, அந்த பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போய் அவர் பைக்கு மேலே கையை வச்சு, அவர் எப்போவுமே ஒரு நல்ல புல்லட் வச்சுருப்பார், அன்னைக்கு ஒரு TVS 50 வச்சுருந்தார். அப்போ அந்த TVS 50 மேலே என் கையை வச்சு, சார் புல்லட்டு தான் சார் உங்களுக்கு கெத்தாக இருக்குது, TVS 50 உங்களுக்கு நல்லாவே இல்லை சார் அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை நாள் என்ன பார்த்து கடுக்கடுன்னு இருந்த மனுஷன் டக்குன்னு சிரிச்சிட்டார். அவ்வளோதான், அந்த சிரித்த உடனே சரி சார் நான் வரேன் சார் அப்படியே ஃப்ரெண்டாகி போயாச்சு. அப்புறம் எங்கள் ரோட்டில் பார்த்தாலுமே என்ன சொல்லுவார்னா, ஃபாதர். அப்புறம் வந்து அவர் வந்து அங்கே ஒரு கடை, அரிசி கடை ஒன்று ஓப்பன் பண்ணும்போது என்னை கூப்பிட்டு, நான் வாக்கிங் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு, ஃபாதர் இந்த மாதிரி கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னார் அவர். ஸோ அது ஒரு பெரிய ஸ்டோரி. எனக்கு இவரை பற்றி பெருசாக தெரியாது, இப்படி போயிட்டு இருக்குது. ஒரு நாள் ஒரு சிக்கன் கடைக்காரருக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக போய் உட்காந்துருக்கும் போது அவர் சொல்கிறாரு, சார் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாரே ஒரு ஆள், கதையை கேட்டிங்களா? கணபதி பக்கத்தில் ஒரு டெக்ஸ்டைலுக்கு முன்னாடி காரை கொண்டு வந்து யாரோ ஒரு டாக்டர் நிறுத்திட்டு போயிருக்கிறாரு. இவர் அந்த கடையில், இவர் தான் அந்த கடை ஓனர். டாக்டர் வந்து காலையிலேருந்து ஒரு 2 hours கார் எடுக்கலை. அது பென்ஸ் கார், காஸ்ட்லியான காரு. இந்த கார் எடுக்கலைன்னு தெரிஞ்ச உடனே பெரிய காம்பஸ், அந்த பிள்ளைங்க காம்பஸ் வச்சுருப்பாங்களே, கடையில் போய் வாங்கிட்டு 4 டயரையும் குத்தி ஓட்ட போட்டு விட்டாரு. அந்த டாக்டர் வந்து பார்த்தா 4 டயரும் பஞ்சராக இருக்குது. அவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா, நீ என்ன வந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை. இப்படி பண்ணிட்டாரு சார் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் இன்னொன்று சொன்னார். ஒரு 15-12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த ரோடு இருக்குல்ல,
சாஸ்திரி இந்த ரோடு, அந்த 100 ஃபீட்டுக்கு அடுத்த ரோடு, கிராஸ் கட் ரோடில் நடு ரோட்டில் ஒருத்தனை வெட்டுனாங்கல்ல சார், வெட்டி கொண்டு போட்டார்ல, இவர் தான் சார் வெட்டி கொண்டு போட்டாரு. இவ்வளவு பொல்லாத மனுஷனா? ஆனால் அந்த பொல்லாத மனுஷன் அவருடைய இருதயத்துக்குள்ள என்ன குறிச்சும் விட்டா வெட்டி விட்டுருப்பாரு, கொண்டிருப்பாரு அந்த கோபமாக இருந்தா. ஆனால் நம்முடைய பலவானுடைய கைக்கு, நம்மை மிஞ்சி இருக்கிற பலவானுடைய கைக்கு நம்மை தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன், நல்ல ஒரு தேவன். அவர் நல்ல ஞானத்தை, அந்த சமயோஜித புத்தியை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக. நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்காக ஜெபம் பண்றேன். சில பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ளும் போது தைரியமாய் சவாலோட நின்று நான் செஞ்சிருவேன்னு நம்ம மேற்கொள்ளலாம். ஆனால் சில பிரச்சனையை நம்ம மேற்கொள்ளும் போது ஒடுங்கி ஒப்பு கொடுத்து தான் நம்ம ஜெயிக்க முடியும். இது ரெண்டுமே தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ளணும். ஆனா ஒண்ணுலயே நின்னுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் கர்த்தர் ஏன் கைவிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன எப்படி நடத்த விரும்புறார் அதான் நீங்க கேட்கணும். இந்த இடத்துல கர்த்தர் என்ன தைரியமா நின்று நடத்த சொல்றாரா, இந்த இடத்துல தாழ்ந்து போக சொல்றாரா? அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்துல வேணும். கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சில நேரத்துல கணவனை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அமைதியா இருக்க தெரியாதா, வாங்க அப்படின்னா சரிப்பா அப்படின்னு. சில நேரத்தில் அது ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா நேரத்திலும் என்ன பண்றீங்க, சும்மா வாய் மூடிட்டு பிச்சு போட்டேன் என்ன பேசிட்டு இருக்க, எப்பவுமே சொல்லிட்டே இருப்பியா, என்ன தெரியுமா உனக்கு? அப்போ எப்பவுமே நான் யாருன்னு கேட்டு என்ன பண்ண முடியாது. குடும்ப வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவியினுடைய உறவுல அவங்களுடைய உறவு சரியா போகணும் அப்படின்னு சொன்னா வெறும் கோவப்பட்டுட்டே இருந்தா, வெறும் அரசாட்சி பண்ணிட்டே இருந்தா, நான் என்ன பண்ணாலும் அவர் கேட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா கண்டிப்பாக அந்த குடும்ப வாழ்க்கை வெற்றியா அமையாது. அந்த குடும்ப வாழ்க்கை வெற்றியா அமைகிறதுக்கு சில நேரத்துல சவுண்டா பேசினாலும் சில நேரத்தில் நம்ம எப்படிதான் பேசணும், சாரிப்பா தெரியாம சொல்லிட்டேன், அப்படியே பண்ணிருக்க கூடாது, சாரி, நீயாப்பா, நானே தான். இந்த இடத்துல எனக்கு இப்ப என்ன வேணும் சொல்லுங்க. இல்லை எப்பவும் வழக்கமா நீ கத்த தானே செய்வ, வழக்கமா நீ இப்படி இருக்க மாட்டிய. வழக்கமா இருக்க மாட்டேன், இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து விட்டது, என்ன செய்வது அப்படின்னு மனசுல நினைச்சு உடனே என்ன பண்ணிடணும். இல்லை மீசை முறுக்கிட்டு நான் ஆம்பளை, நான் குடும்பத்தினுடைய புருஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் எப்பவும் மீசையை முறுக்கி விட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னா கடைசியில் ஆமா நம்முடைய மீசையே எடுத்துருவாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது தாவீது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்பா நீயாப்பா எவ்வளவு பெரிய ஆள் தாவீது. எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் தன்னை குறைஞ்சவரா கணக்கு போட்டிருக்கிறாரா? அதுவும் எதிரினுடைய விஷயத்துல கர்த்தர் சமூகத்தை தவிர தாவீது வேற எங்கேயாவது இறங்கி இருக்கிறாரா? எதுக்காவது பயப்பட்டிருக்கிறாரா? சிங்கத்தினுடைய கெபியில போய் கடந்து நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியா. மியூசிக் நம்ம ஆட்கள் போட்டிருக்க மாட்டாங்க, பின்னாடி இருக்கிற சிங்கம் ஓ அப்படின்னு போட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டவர் தான் யாரு? நீ பாட்டுக்கு ஓரத்தில் படுத்து கிடப்பா, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உனக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லை அப்படின்னு சிங்கத்தினுடைய கெபியில தைரியமாய் போய் படுத்த ஒரு ஆளு, தைரியமாய் படுத்த ஆளு. காட்டுல மலையில கௌதாரிகள் எத்தனை மிருகங்கள் வாழ்கிற இடத்துல சுகமாய் படுத்து தூங்கின ஆளு. ஆனா சவுல் தனியா கிடையாது, அவனோட அத்தனை பேர் எங்க போனாலும் தலைக்கு பக்கத்துல ஒரு பட்டயத்தை நட்டில் தான் படுத்து கிடந்தாரு. ஆனா இவர் அப்படி படுத்து கிடக்கவே இல்லை. அவருக்கு ஒண்ணு தெரியும், அவர் எனக்கு நியமித்துக்கிற நாள் வரைக்கும் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. சோ அவ்வளவு பெரிய தைரியமான ஆளு. ஆனா இப்போ ஆக்கீஸுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வாயில இந்த நுர தள்ளி தன்னுடைய கையினால கீறி கொண்டு முகநாடியை வேறுபடுத்தி அந்த நுரைய தாடியில வழிய விட பண்ணி உடனே சரிப்பா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க கேளுங்க, பலவானை ஜெயிக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த ஞானம் நம்ம எல்லாருக்கும் அவசியம், எல்லா பிள்ளைகளுக்கும் அவசியம். போய் நின்று சில இடத்துல கத்துனா ஒண்ணுமே சொல்லுங்க சத்தமா, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் கத்தி ஜெயிச்சிட முடியாது. கேட்கல சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் கத்தி ஜெயிச்சிட முடியாது. எல்லா இடத்துலையும் நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டு ஜெயிச்சிட முடியாது.
எல்லா இடத்துலையும் எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு கேட்டு ஜெயிச்சிட முடியாது, ஜெயிச்சிட முடியாது. ஹல்லேலூயா. சில இடத்துல எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துல எதையுமே என்ன பண்ணிக்கக்கூடாது, சத்தமாக சொல்லுங்க, கேட்கலையே, காமிக்கவே கூடாது. அமைதியா அமைதியா அமைதியா. நான் ஒரு விஷயம் ரொம்ப ஒரு காமெடியான ஒரு விஷயம். ஒரு திருச்சபைக்கு ஊழியத்திற்காக போயிருந்தேன். அந்த ஊழியத்திற்காக போகும்போது முடித்த உடனே ஒரு சில வாலிப தம்பிங்க என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஆன்லைனில் பார்த்த உடனே ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணும், ஃபோட்டோ எடுத்தேன்னா உடனே சந்தோஷமாக சரி அப்படின்னு ஃபோட்டோ எடுத்தாச்சு. எடுத்து முடித்தோடனே ஒருத்தர் வந்தார், என்னை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் யார், நீங்கள் யார்? உடனே நான் சொன்னேன், நான் தான் பாஸ்டர் பென்ஸ். அப்படியா? அப்படின்னா இல்லை, நான் பாஸ்டரா? எங்கே பாஸ்டராக இருக்கீங்க? நான் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் பாஸ்டராக இருக்கேன் அப்படின்னு. கோயம்புத்தூர்லையா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இல்லை, கேள்விப்படாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அங்கே இருக்கிறது தெரியுது. அவர் அத்தனை வருஷம் அந்த சர்ச்சில் பிலிவர், அந்த பாஸ்டர் நோட்டீஸ் அடித்து போட்டிருக்கிறாரு, என் ஃபோட்டோ அவர் பார்த்துருக்கிறாரு. தெரியவே இல்லையா உங்களை? இப்போ தான் வந்தீங்களா ஊழியத்துக்கு? ஒரு 3 வருஷம் இருக்குமா ஊழியத்துக்கு? ஒரு 3 இல்லைங்கய்யா, நான் 3 வருஷம் இல்லை, ஒரு 15-20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமா? அப்போ யாருக்குமே தெரியல உங்களை? அதுக்கு முன்னாடி தான். அப்போது நமக்கு எங்கே வரும்னா, நான் யாருன்னு சொல்லணும், எடுறா ஃபோனை, யூடியூப்பை ஓப்பன் பண்ணுறா, பாடுறா அப்படின்னு தோணும். அப்படிங்களா ஐயா? ஓகே ஓகே, உங்களுக்கு ஒரு வேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒன்றும் இல்லை, நான் இந்த மாதிரி ஊழியம் பண்ணுறேன், அங்கே தான் ஊழியம் செய்கிறேன், ஐயா கூப்பிட்டுருந்துங்க, சரி ஊழியம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன், நான் இன்றைக்கி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவருக்காக ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்போது மனசில் நினச்சிட்டே வர்றேன், இவர் நடிக்கிறாரா இல்லை உண்மையிலே இவருக்கு நம்மளை தெரியலையா? உடனே நானே தேடிக்கிட்டேன், எல்லாருக்கும் நம்மளை தெரியணும்னா இருக்குது, தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இன்னும் நம்ம ஊழியம் செய்யணும், அப்போ இவங்களுக்கும் நம்ம போய் சேர வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு ஒரு ஜபதூபத்தை மேலே போட்டுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி நம்ம வந்தாச்சு. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன யோசிக்குவார் அப்படின்னு சொன்னால், நீ பலத்தையா எதை காண்பிக்கிறதுக்கு விரும்புகிறாய்? இன்னைக்கு யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் தெளிவாக பேசுகிறாரு. கோர்ட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நான் செஞ்சது நியாயம் அப்படின்னு இருந்தால் கூட சில நேரத்தில் நியாயத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது சிஸ்டர், சொல்ல முடியாது பிரதர். குடும்பம்னு ஒன்று வேணும்னா, சமாதானம்னு ஒன்று வேணும்னா, தப்பிக்கணும்னு ஒன்று வேணும்னா சில இடத்துல நம்ம எப்படி தான் ஆகணும் அப்படின்னா, அவ்வளவு பலன் இருந்தும் நுர தள்ளுனது மாதிரி சொல்லுங்க, நம்ம நடிச்சு தாங்க ஆகணும். நடிச்சுன்னா தப்பாய் நடிக்க சொல்லலை, எல்லா இடத்துலையும் நம்முடைய பலத்தை காண்பிக்க, எல்லா இடத்திலும் நம்முடைய பேரை சொல்ல. சத்தமாக சொல்லுங்களேன், சொல்லுங்க ஆமே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நேற்றைக்கு நானும் பாஸ்டமாவும் ரொம்ப தூரம் ஒரு ஜபத்துக்கு முடிச்சுட்டு 2 பேரும் காரில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது பாஸ்டம்மா எங்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் முன்னாடியே இப்படியா இல்லை இப்போ தான் இப்படியா அப்படின்னு கேட்டேன். தப்பா இல்லை, என்னன்னா இல்லை முன்னாடியே உங்களுக்கு இந்த மாதிரி யூக்யூ அப்படின்னா நீங்கள் நல்ல ஞானமாக இருப்பீங்களா, இல்லை ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ அப்படி அவங்க சொல்கிறாங்க ஞானமாக இருக்கிறீங்களே அப்படின்னு. ஐயோ எனக்கு தெரியவே தெரியாதுமா எப்போ இது வந்துச்சு, அப்போவும் யூக்யூ இல்லை இப்போவும் இல்லை அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போவும் முட்டாள் தான் இப்போவும் முட்டாள் தான், ஏதோ ஆண்டவர் கிருபையில் ஓடுது அப்படின்னு பேசிட்டே வரும்போது ஆண்டவர் சில இடங்களிலே தப்பு வித்த சில சாட்சிகளை அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்க, இந்த இடத்துல இப்படி நடந்துக்கிட்டீங்க, இது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த இடத்துல யாருமே அப்படி நடந்துக்க மாட்டாங்க, பட்டு உங்களுடைய அணுகுமுறை அந்த இடத்துல இருந்ததுனால ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிருச்சு அப்படின்றது நிறைய சாட்சிகளை அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே சில இடங்களிலிருந்து நம்மை தப்பு வைக்கிறதற்கு நமக்கு ஞானத்தை கொடுக்குறவர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டுமே, ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. பைபிள் காலேஜில் சேர்ந்துட்டோம், 3rd இயர் லாஸ்ட் ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன். இன்னும் பைபிள் காலேஜ் முடிக்கிறதுக்கு 15-20 நாள் தான் இருக்குது. இந்த 20 நாளுக்குள்ளே காலேஜில் ஒரு பெரிய பிரச்சனை. ரசிக்கப்படாதவங்க 2 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். பைபிள் காலேஜில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தனை அடிச்சிட்டான். அவன் அடிக்க போகும்போது இன்னொருத்தர் பிடிச்சி விட போகும்போது அது ஒரு பெரிய கலவரமாகவே மாறி
மேலிடத்திற்கு கம்ப்ளைண்ட் போய் என்னோடு சேர்ந்து ஒரு 8 பேரை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நான் சேப்பலில் உட்காந்து கத்துறேன். எனக்கு இந்த மாதிரி சண்டை போடுறது, பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் எப்போவுமே பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே மோஸ்ட்லி வந்து யார்கிட்டையுமே சண்டைக்கு போக மாட்டேன். எந்த பசங்களோடையும் அடிதடிக்கு போனதே இல்லை, வாக்குவாதத்துக்கு போனதே இல்லை. துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்றது மாதிரி நான் விலகி தான் வருவேன். இந்த காலேஜ் இந்த பிரச்சனை நடக்கும்போது நான் சேப்பலில் உட்காந்து அழுது, ஆண்டவரே இப்படி பண்ணுறாங்களே, உங்கள் நாமம் தூசிக்கப்படக்கூடாதுன்னே அழுதுட்டுருக்கிறேன். ஆனால் அந்த வார்டனுக்கு என்ன பிடிக்காததுனால அந்த சண்டை போட்ட லிஸ்ட்டில் என் பேரையும் எழுதி வச்சிட்டேன். இனி பைபிள் காலேஜ் முடிக்கிறதுக்கு 15-20 நாள் தான் இருக்குது. மேலிடத்தில் உள்ள அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் பெட்டியை கட்டிட்டு கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. இந்த பிரச்சனையில் யார் யார் இருந்தீங்களோ எல்லாருமே கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க, போங்க, எல்லாரும் போயிருங்க. என்ன பண்ணுறது தெரியல. 2-3 பசங்க போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சரி போயிடுவோம், வேண்டாம் பரவாயில்ல, வேறு பைபிள் காலேஜ் போகலாம் அப்படின்னு. ஆனால் என்னுடைய மனசு சுத்தமாக இடம் கொடுக்கவே இல்லை. தப்பு பண்ணாதவன் நான், என் பேரை வேணும்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரிடத்துலையும் போய் இல்லை நான் தப்பு பண்ணலை, அங்கே சண்டை நடக்கும்போது நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஓம் பேரையும் சேர்த்து எழுதி கொடுத்துருக்காங்கப்பா, ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, கேமராவாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாதுப்பா, நீ தப்பு பண்ண இல்லை, நீ தண்டனை அனுபவிச்சாகணும். நான் வந்து மனசில் நினச்சேன், இவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மளை இந்த பைபிள் காலேஜில் வந்து நடத்தினார், டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் பேசி இவங்க எல்லாரையுமே நம்ம தப்பு பண்ணியிருப்போம், நம்ம சாரி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் மன்னிப்பு கேட்டு, அவங்க இல்லை இப்போ மன்னிக்க மாட்டோம், எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடியும் தனித்தனியாக எழும்பின்னு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி செய்யாத ஒரு தவறுக்காக அந்த சண்டையிலே நான் சுத்தமாக இல்லை. நான் அப்போ அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் எழும்பி நின்று நானும் இவங்களோட சேர்ந்து இந்த பிரச்சனையை பண்ணுறதுக்கு என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் இப்படி செய்யக்கூடாது, இனி லைஃப்பில் எப்போவுமே நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு எழும்பி நின்று மன்னிப்பு கேட்டேன். செய்யாத தவறுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என் மனசுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு, இந்த பைபிள் காலேஜை நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு போகக்கூடாது. பரவாயில்ல, ஊழியத்தில் இந்த அவமானம் பரவாயில்ல, அவங்க தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, நம்ம மன்னிப்பு கேட்டுருவோம், நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், நம்ம எந்த நியாயமும் படுத்த வேண்டாம். ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல அந்த சமயோஜித புத்தியை யார் தான் தந்திருக்கிறா அப்படின்னா, கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. உங்களுக்கு தராமல் இருப்பாரா? உங்களுக்கு தராமல் இருப்பாரா? தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவனிலும் பலவானுடைய கைக்கு கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவனிலும் பலவானுடைய கைக்கு கர்த்தர் அவனை காப்பாற்றினார். உங்களை ஆண்டவர் காப்பாற்றுவதற்கு சித்தம் கொண்டவராக இருக்கிறார். நீங்கள் இதுவரைக்கும் பல இடங்களிலே மாட்டி இருக்கலாம், பல பெரியவருடைய கைகளிலே நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னை விட ஒரு பெரிய பிரச்சனையில் நான் மாட்டிட்டேனே, என் சம்பளத்தை விட பெரிய ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிட்டேனே, என்னுடைய தைரியத்தை விட பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டேனே. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உன்னிலும் பலத்த பிரச்சனையின் நடுவிலே நான் உன்னை தூக்கி எடுப்பேன். உங்களுக்கு மிஞ்சி நிற்கிற இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். உங்க திராணிக்கு மிஞ்சி இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றி எடுப்பார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமோதித்து, கரங்களை தட்டி ஆமோதித்து, என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர். இப்போ 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 அந்த அபிஷேகம் என் தலையின் மேல் இருக்கட்டும், அந்த அபிஷேகம் என் தலையின் மேல் இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Jesus. அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவனிலும் பலவானுடைய கைக்கு கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. வெளியே வர முடியாமல், thank you Jesus, பெரிய பெரிய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறவங்களை காப்பாற்றுகிறவர் கர்த்தர். சிக்கலுக்குள்ள இருக்கிறவங்களை காப்பாற்றுகிற கர்த்தர். ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி பெரிய ஒரு பிரச்சனையில நீ மாட்டி இருக்கலாம், ஒரு பெரிய மனுஷனுடைய கையில் நீ மாட்டி இருக்கலாம். நீ கொடுத்த ஒரு சின்ன இடம்,
நீ பேசின ஒரு சின்ன வார்த்தை, அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அந்த காரியத்தை பிடிச்சி இன்னைக்கு உன்னை மிரட்டுன்னு மிரட்டி உன் வாழ்க்கை ஒருவேளை அப்படியே நடுத்தெருவில் நிற்கிற அளவுக்கு போயிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை அப்படியே தத்தளித்து கொண்டு இருக்கலாம். ஐயோ, யார் என்னை காப்பாற்றுவா? எங்க அப்பா என்னை காப்பாற்ற முடியாது, எங்க அம்மா இந்த இடத்துல இருந்து என்னை காப்பாற்ற முடியாது, இது ஒரு பெரிய மனுஷனுடைய கையில நான் சிக்கிட்டேன், பெரிய பிரச்சனை நான் சிக்கிட்டேன், என்னை யார் தூக்கி எடுக்க முடியும்? எங்க அம்மாவால முடியாது, எங்க அப்பாவால முடியாது, யார் இவங்கள்ட்ட போய் பேசுவா? ஆனால் இன்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தாவீதை அவனிலும் பலவானுடைய கையிலிருந்து தப்புவித்த அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். அந்த பலத்த கையிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். அந்த பலத்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். அந்த பெரிய பிரச்சனையில் இருந்து என்னை தப்புவிக்கிறதற்கு நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று திரும்ப 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 ஹல்லேலூயா. அந்த சிக்கலிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். ஆமென். அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆண்டவரால வெளியே கொண்டு வர முடியும். கர்த்தராகிய ஆண்டவர் செய்ய நினைத்தது நிச்சயமாய் தடைபடுவதே இல்லை. முழு பலத்தோட ஆமென் 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 சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா, நான் விசுவாசிக்கிறேன். யார் அப்படி சிக்கி இருந்தாலும் கர்த்தரிடத்தில் அந்த ஞானத்தை கேளுங்க. ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுக்கிறதற்கு வல்லவர். அந்த ஞானத்தை கொடுக்கிறதற்கு வல்லவர். அந்த ஞானத்தை கேளுங்க. ஏசப்பாட்ட கேளுங்க. அப்பா, என்னுடைய மகனுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய மகளுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தெரியாம இந்த இடத்துல வந்து சிக்கிட்டேன், தெரியாம இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன், இயேசுவே என்னை காப்பாற்றுவதற்கு வாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கவனிங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் கவனிங்க. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும்போது ஒரு டிசைட் பண்ணுங்க. என்ன டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, எல்லா பிரச்சனையும் எல்லா கோலியாத்தையும் நம்முடைய தைரியத்தினாலையும் நம்முடைய வார்த்தையினாலையும் நமக்கு இருக்கிற அந்தஸ்தினாலையும் நமக்கு இருக்கிற பண பலத்தினாலையும் நமக்கு இருக்கிற உடல் பலத்தினாலையும் கண்டிப்பாக மேற்கொள்ள முடியாதுன்னு நீங்க நினைச்சுக்கங்க. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? ரொம்ப கவனம். நிறைய பேர் சிக்கி இருக்கிறது எதுல தெரியுமா? மாட்டி இருக்கிறது எது தெரியுமா? இதான். நம்ம சொன்னா ஒருத்தர் கேட்பாங்க, ஆனா எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஒருத்தர் நம்மளை ரொம்ப மதிப்பாங்க, ஒருத்தருக்கு நம்ம ரொம்ப கனமா தெரியும், ஆனா இன்னொருத்தருக்கு நம்ம அப்படி சொல்லுங்க. என்ன, அவன் என்ன மதிக்கிறான், அவங்க என்ன மதிக்கிறாங்க, நீ என்ன மதிக்க மாட்டியா? நீ என்ன மதிக்க முடியாதா? சொல்ல முடியாது. நிறைய அம்மா அப்பா நீங்க ரொம்ப கத்துக்கணும். பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சா, பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சா, சில நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப சமயோஜித புத்தி வேணும். இல்லைன்னா குடும்பம் பிரிஞ்சிரும், இல்லைன்னா பிள்ளை பிரிஞ்சிருவாங்க. எல்லா இடத்துலையும் நீ நானான்னு சொல்ல முடியாது. உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு 1000 பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா ஒருத்தர் உங்க வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பாங்க. உங்களுடைய படிப்பினை என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை எங்க பழக்க வைக்கிறாங்க தெரியுமா? இந்த 1000 பேர் மத்தியில் உங்களை பழக்க வைக்க மாட்டாரு. யாரு சொல்லுங்க? அந்த ஒருத்தர். அதுதான் உங்களுக்கு பரீட்சை, அதுதான் உங்களுக்கு சோதனை, அதுதான் ஆண்டவருடைய டெஸ்ட். அதுதான் டெஸ்ட். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவனை வா என்றா வாரான், வந்து போ என்றா போறான். அதுக்காக எல்லாரும் வரமாட்டாங்க. நானே சொல்றேன், திருச்சபை ஊழியத்தில் சொல்றேன், நாங்கெல்லாம் எங்க பாஸ்டருக்கு வந்து நாங்கெல்லாம் நடுங்கினது ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் பயப்பட்டு அடுத்தது ஒருத்தருக்கு பயப்பட்டா யாரு? ஊழியக்காரனுக்கு தான். ஊழியக்காரன் இருக்கிற வரைக்கும் ஊழியக்காரனுக்கு நான் பணிவிடைக்காரர் தான். எப்படி மோசே சாகிற வரைக்கும் நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரன், அந்த லிஸ்ட்ல தான் நாங்கள் இருந்தோம். ஒரு நாள் கூட ஊழியக்காரன்ற போஸ்டிங்ல வரவே இல்லை. சேரை போட்டு எனக்கு நேருக்கு நேர் உட்கார்றா அப்படின்னு சொல்லும்போது கூட உங்க முன்னாடி இருக்க மாட்டோம், உட்கார மாட்டோம், வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க தான். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குமா? இல்லை எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? கிடையாது. ரொம்ப ஞானமா நடக்கணும். யாராவது ஒருத்தர் இழந்திருக்கிறீங்களா? இனியாவது இறங்குங்க. தாவீது உங்களுக்கும் எனக்கும் முன்பாகவும் மிகப்பெரிய ஒரு சாட்சி. எதுக்கு சாட்சினா, இறங்குறதுல யார் சாட்சி? சத்தமா சொல்லுங்க. யார் இந்த தாவீது? எங்கேயாவது ஒரு இடத்துல பயந்துருக்கானா?
எங்கேயாவது ஒரு இடத்துல பயந்துருக்கானா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், எங்க பயந்துருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பயந்து? எவ்வளவு பெரிய தைரியசாலி, எவ்வளவு பெரிய யுத்த வீரன். ஆண்டவரே சொல்றாரு, அவன் யுத்த வீரன், அவன் யுத்த வீரன், அவ்வளவு வல்லவன் யுத்தத்துல. சவுல் போய் பெலிஸ்தியருடைய நுனித்தோலை எடுத்துட்டு வா அப்படின்னா அப்படியே பயப்படாம போறான் பாருங்க உள்ள. இவன் மட்டும் பலசாலி கிடையாது, இவனோட இருந்தவங்களும் பலசாலிங்க. அப்படி ஆட்களை உருவாக்கணும். ஆனா இந்த ஆக்கீஸ் என்கிற இந்த ராஜாவுக்கு முன்னாடி அத்தனை பேர் தாவீது வந்திருக்கிறான் போது அவன் என்ன ஆக்டிங் பண்றான் பாருங்களேன். நம்மளா இருந்தா ஆண்டவரை மறுதளிச்சிருப்போம், தூசிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு தேவையா ஆண்டவரே? நான் இவ்வளவு சிங்காரத்தில் இருந்துட்டு இந்த இடத்துல இப்படி தாழ்ந்து போகணுமா ஆண்டவரே? உயிர் பழைக்கணும்னா தாழ்ந்து போய் தான் ஆகணும், குடும்பத்தை கட்டணும்னா தாழ்ந்து போய் தான் ஆகணும், சமாதானம் வரணும்னா தாழ்ந்து போய் தான் ஆகணும். நான் இங்கே பாஸ்டராக இருக்கலாம், வீட்டில் பாஸ்டராக இருக்க முடியாது. வீட்டில் கணவனாக தான் இருக்க முடியும், வீட்டில் என் பிள்ளைக்கு அப்பாவை தான் இருக்க முடியும், பாஸ்டராக இருக்க முடியாது. இங்கே வாங்க, இங்கே போ, அதை எடு, இதை எடு, என்ன? அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில இடங்களிலே என்னை தைரியமாய் நிற்க பண்ணி ஜெயிக்க பண்ணுகிறவர், சில இடங்களிலே என்னை முழுவதுமாய் தாழ்த்தி என்னை ஜெயிக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இந்த இடத்துல உங்களுடைய கௌரவமா சமாதானமா பிரதர்? இந்த இடத்துல உங்களுடைய கோபமா சமாதானமா பிரதர்? இந்த இடத்துல அவங்க பெருசா நீங்க பெருசா? எது பிரதர் இந்த இடத்துல முக்கியம்? இந்த இடத்துல அவங்களோட இருக்கிற ஆட்கள் பெருசா உங்களோட இருக்கிற ஆட்கள் பெருசா? இந்த இடத்துல அவங்க பணம் ஜாஸ்தியா உங்க பணம் அதிகமா? இந்த இடத்துல அவங்களுக்கு ஆள் பழக்கம் இருக்குதா உங்களுக்கு ஆள் பழக்கம் இருக்குதா? அப்படின்றத கம்பேர் பண்றதை விட்டுட்டு இந்த இடத்துல எது முக்கியம்? இந்த இடத்துல எது முக்கியம்? இப்ப அதை செய்யுங்க, அதை செய்யுங்க. அவங்க முன்னாடி தாழ்ந்து போனா கூட பரவாயில்ல. ஆக்கீஸுக்கு முன்னாடி தாவீது தாழ்ந்து போயிட்டான்றதுக்காக அவன் எடுக்கிற ராஜா பதவியை கர்த்தர் வந்து ஒன்னும் அவன்கிட்ட எடுத்து போடவே இல்லை. ஒரு நாள் ஆக்கீஸனுடைய காது கேட்குது, இங்க பைத்தியக்காரனை போல நடிச்சிட்டு போனவன் தாவீது, ஆனா உங்களிடத்துல தப்பிச்சு ஆண்டவர் தப்பிச்சு கொண்டு போயிட்டாரு. இன்னைக்கு சாதாரணமானவனா இல்ல, இன்னைக்கு கிங் ராஜாவா இருக்கிறாரு. இப்ப வராண்டா அந்த தாவீது, சாதாரணமா வரல, உன்னை தூக்குறதுக்கு வராண்டா அவன். அந்த அளவிற்கு, அந்த அளவிற்கு அன்னைக்கு அந்த இடத்துல உயிரை தப்பி வைக்கிறதுக்கு தாழ்ந்து போனதால தான் அடுத்து பெலிஸ்திய ஜனங்களுக்கு விரோதமாக நிற்க முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா நிற்க முடியாது, இல்லைன்னா நிற்க முடியாது. எவ்வளவு 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 கௌரவம், எவ்வளவு ஹெட் வெயிட் ஆண்டவருடைய பிள்ளைங்க. தாழ்ந்து போக மாட்டேன். நான் எப்படி போவேன்? நான் என்ன போவேன்? நான் என்ன இழிச்சவாயினா? நான் இப்படியா அப்படியா? குடும்பம் வேணுமா? சமாதானம் வேணுமா? இதுதான். வேற எங்கேயுமே உங்களுக்கு சோதனை இல்லை, வேற எங்கேயுமே சோதனை இல்லை. ஆக்கீஸ் கிட்ட மட்டும்தான் உனக்கு சோதனை. நீ எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம். ஆக்கீஸ் கிட்ட நீ ஜெயிச்சியா? நீ வேர்ல்டுல ஜெயிக்கணும்னா எங்க தாழ்ந்து போகணும்? கேட்கல? ஆக்கீஸ் கிட்ட நீ தாழ்ந்து போகணும்பா. கர்த்தர் அப்படி எல்லாருக்குமே வச்சிருப்பாரு, எல்லாருக்குமே வச்சிருப்பாரு. எங்க ஜெயிச்சாலும் ஒரு இடத்துல நம்மளை தாழ்றது மாதிரி கர்த்தர் சொல்லுங்க. எல்லா இடத்துலையும் கர்த்தர் நம்முடைய எல்லா இடத்துலையும் நமக்கு அப்படி வைக்க மாட்டாரு. ஒரு இடத்துல தாழ். ஏன்னா அப்பதான் ஆண்டவர் நம்மளை சோதிப்பாரு. இவனுக்கு வாழ்ந்திருக்க மட்டும் தெரியுமா, இவனுக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியுமான்னு கேட்பாரு. ஆனா ஜெயிக்கிற பிள்ளைங்க என்ன சொல்லணும்னா, எனக்கு உட்டாரத்தில் வச்சு வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். என் மனசுக்குள்ள பெருமையே இல்லைன்னா அப்பதான் நீங்க சொல்ல முடியும், அப்பதான் சொல்ல முடியும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா.